அப்ப எப்ப அதிகாரம் கைக்கு வருதோ அப்ப ஆளுகை தொடங்க ஆரம்பிக்கிறது. அதிகாரம் வேறு, ராஜரிகம் வேறு. இது ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லுங்க, அப்ப ஏன் சார் கைக்கு எல்லா அதிகாரம் வந்துருச்சுன்னா அப்புறம் ஏன் சார் இந்த உலகம் இப்படி இருக்கு, அப்புறம் ஏன் சார் ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்கான், ஏன் சார் வியாதி இருக்கு, ஏன் சார் ஹாஸ்பிட்டல் நிரம்பி இருக்கு என்கிற கேள்வி உங்களுக்கு ஒரு போல எனக்கு வருகிறது. நான் ஒரு கேள்வி கேட்டதோட சேர்ந்து இன்னொரு கேள்வி, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் தானே இருக்கு. அப்ப அந்த சத்துரு பரிகரிக்கப்படல, அது ஜெயிக்கப்படலாம் தானே அர்த்தம். தம்பி, ஜெயிக்கிறது வேற, பரிகரிக்கப்படுறது வேற. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. சிலுவையில ஒண்ணு விடாம அம்புட்டையும் ஜெயிச்சிட்டாரு, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். சொல்றது புரியுதா? ஒரு பாம்போட பல்ல புடுங்கிறது வேற, ஒரு பாம்பை சாகடிக்கிறது வேற. தேவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரணத்தை விட்டுட்டு மத்ததை ஜெயிக்கல, அம்புட்டையும் ஜெயிச்சிட்டாரு. அம்புட்டையும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மரணத்தை நீ ஜெயிப்ப பாரு, அதுதான் அது. நீதான் கடைசியா ஜெயிக்கிற. ஆனா தேவன் அதை முன்னாடியே ஜெயிச்சிட்டாரு. ஜெயிக்கிறது வேற, பரிகரிக்கப்படுறது வேற. பரிகரிக்கப்படுறதுனா அது ஏரியாலே இல்லாம பண்றது. கை தட்டுங்க ஒரு காமே. அப்ப அவரு ஜெயிச்சாரு. முத அதிகாரம் தான் வந்திருக்கு, ஆளுகை வரல. ஏன் வரல? ஏன் வரலன்னா ஆளுகை செய்யறவன் தூங்கிட்டு இருக்கிறான். கெட்ட பய தூக்கத்தில் இருக்கிறனால. நல்லா கவனிக்கணும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே முடியல வசனம். ஆதலால் நீங்கள் புறப்பட்டு கை கட்டு, கை கட்டு, கை கட்டு, கை கட்டு, கை கட்டு. அப்படி முடியுமா? எப்படி முடியுமா? எப்படி முடியுமா? எப்படி முடியுமா? எனக்கு அதிகாரம் இருக்கு, நீ புறப்பட்டு போல. என்ன அர்த்தம்? என் அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு நீ புறப்பட்டு போ. ஏன் 1000 வருஷ அரசாட்சி மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வரல? நீயும் நானும் தூங்கிட்டு இருக்கனால வரல. தேவனுடைய ஆளுகை எப்படி இருக்கு தெரியுமா? தேவன் எப்படி இந்த பூமி அரசாளுவார் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. கம் ஆன். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. how God is ruling over the earth. அவரு மேகத்துக்குள்ள தன்னை மறைச்சிருப்பாராம். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. நீங்கள் தேவன் ராஜ்யம் பண்ணும்போது தேவனை நீங்கள் பார்க்க முடியாது. தேவன் ராஜரிகம் பண்ணும்போது நீங்கள் தேவனை பார்க்க முடியாது. நீங்கள் மேகத்தை தான் பார்க்க முடியும். அந்த மேகத்துக்குள்ளாகத்தான் தேவன் இருப்பார். யார் இந்த மேகம்? வேதம் சொல்லுகிறது, இதோ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. கைதட்டு, கைதட்டு. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்து நிற்க. யார் அந்த சாட்சிகள்? நீங்களே எனக்கு சாட்சிகள். கைதட்டு வருவதற்காக. அப்ப தேவன் ராஜரிகம் பண்ணும்போது ஒரு சீட்டை போட்டு அவர் உட்கார்ந்து இருப்பார்னு சொல்லி கொடுத்த மத அறிவு அழிக்கப்படட்டும். You cannot see the ruling God directly. நீ ஆளுகை செய்கிற தேவனை நேரா பார்க்க முடியாது. அவர் எங்க தெரியுமா ஒளிஞ்சிருப்பாரு? மேகத்துக்குள்ள ஒளிஞ்சிருப்பாரு. நல்லா 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 கையெழுத்து. எனக்கு ஒரு கொஸ்டின். தேவன் ராஜரிகம் பண்றாருன்னு வசனம் வருது, சம்பந்தம் இல்லாம எதுக்கு மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கும்? மேகத்தை பத்தி இங்க ஏன் பேசுறாரு? ஏன்னா ஆளுகையோடு மேகத்துக்கு தொடர்பு இருக்கு சார். அப்ப இந்த மேகம் என்னன்னு தெரிஞ்சிட்டினா 1000 வருஷ அரசாட்சியில தேவன் நேரா வந்து பைபாஸ் ரோட்டு பக்கத்துல ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துருப்பாரா? சில கல்யாண மகள் ஓனர்லாம் முன்னாடி ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பான். ஏன்னா நான் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி. அப்படி உட்காந்துருப்பாரா? இல்ல அவர் ஆள்கையை எந்த ரூட்ல செய்யறாரு? கையை தட்டி. தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். எங்கிருந்து ராஜரிகம் பண்ணுகிறார் சொல்லுங்க? மேகத்துக்குள்ள இருந்து. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. மேகத்துக்குள்ள இருந்து அவரை பார்க்க முடியாது. நீங்க மேகத்தை தான் பார்க்க முடியும். ஒரு மேகம் அவரை மறைவாய் எடுத்துக்கொண்டு போனது. சோ மேகத்தை தனக்கு புகலிடமாய் வைத்திருப்பாராம். யாரு சார் மேகம்? சார் நீங்க தான் சார் அந்த மேகம், நீங்க தான் மேகம். அப்ப அவர் மேகத்துக்குள்ள இருந்து பேசுவாராம். அப்ப யாருக்குள்ள இருந்து இப்ப பேசிட்டு இருக்காரு? மேகத்துக்குள்ள இருந்து. மேகத்துக்குள்ள மறைச்சுக்குவாராம். யாரு மேகம்? நீயும் நானும் தான் மேகம். மேகத்துக்குள்ள இருந்து ஆளுகை செய்வாரா? யாரு மேகம்? நீயும்
சொன்னதை செய்யும் கைவிடவே சொன்னதை செய்யும் கைவிடவே கையை தட்டி எனக்கு வரல ராஜரீகத்தையும் ராஜரீகத்தையும் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். தம்பி ராஜ்குமார் கையில் அதிகாரத்தை கொடுத்தா அது செயல்படுமான்னு சந்தேகமா இருக்கு. வேற யாராச்சும் அதிகாரத்தை செயல்படுத்த ரொம்ப முக்கியம். அதிகாரத்தை வாங்குறது முக்கியம் இல்லை, ராஜரீகம் பண்ணணும், அது முக்கியம். ஓகே, சம்படி ஒவ்வொருத்தனையும் ஆண்களை தான் கூப்பிடணும், என் பெண்களை கூப்பிடக்கூடாது. வாமா மீனா, முன்னாடி வாமா. மீனா கொஞ்சம் தானா அப்படியே வா மீனா. ஏன்னா மீனாட்ட சொல்றேன், மீனா இந்த சர்ச்சு கொஞ்சம் அங்கங்க சிதிலம் அடைந்திருக்கிறது, வந்து அங்கங்க கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கு. அதனால இதை சரி செய்ய வேண்டிய சகல அதிகாரத்தையும் நான் இப்பொழுது உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு பேச்சுக்குமா கொடுத்துட்டேன். இப்போ அதிகாரம் கை மாறிடுச்சா? சொல்லுங்க சார், அதிகாரம் வந்துருச்சா வரலையா? என்னம்மா ஜோனா இப்படி கை கட்டுற? நீ வரேன்றியா? மீனா கூப்பிட்டா ஜோனா அதிகாரம் வந்துருச்சா வரலையா? ஐ ஜஸ்ட் ஹேண்டட் இட் ஓவர், ரீப்ளேஸ்டு, உங்க கையில் கொடுத்துட்டேன். இடம் மாறிடுச்சா பாருங்க, மாறிடுச்சா பாருங்க, நல்லா கவனிக்கணும். பாருங்க மாறிடுச்சா? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க. அடியா தாடி எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இந்த 1000 வருஷம் அரசாட்சி வந்துருச்சு, இந்த தம்பி சொல்லிச்சே, ஒண்ணுமே நடக்கல, அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கும். மீனா தானா வேலை பார்க்காத வரைக்கும் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். வானத்துக்கு சகலத்தை இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். இப்போ மீனா என்ன செய்து? மீனா கையில் அதிகாரம் வந்துருச்சு. என்ன செஞ்சிருச்சு? அதிகாரம் வந்தோன்னா அது ஒரு 3 பேரை கூப்பிடுது. வாமா 2 பேர் வாமா, ஜெமி இது வாமா. இப்போ இவங்க 2 பேரை கூப்பிடுது. மீனா கூப்பிட்டு இப்போ மீனா சொல்லுது, நல்லா கவனிங்க, வந்து இல்லைங்க, அண்ணன் வந்து எனக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அதிகாரம் கையில் இருக்கு, ஆனா சர்ச்சை அப்படியே தான் இருக்கு. இது மாறணும்னா விடுவாமா, முன்னாடி அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். மீனா சொல்லுது, அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். எதுக்கு உங்க புறப்பட்டு போகணும்? பெற்ற அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு. பெற்ற அதிகாரத்தை. அப்ப அதிகாரத்தை வாங்கிட்டு, இப்ப பிரச்சனை எங்க தெரியுமா? வாங்கினதுல இல்ல பிரச்சனை, கொடுத்ததுல இல்ல பிரச்சனை, இங்க இருக்கு. அப்ப அரசாட்சி வந்துருச்சு, ஆளுகை வரல. அப்ப 2 பேருமே வேலை பார்க்கலன்றீங்களா? ஒரு ஆள் வேலை பார்க்குது, ஒரு ஆள். அப்ப ஒரு பக்கம் ராஜ்யம் வந்துருச்சு, அரசாட்சி வந்துருச்சு, 1000 வருஷம் அவன் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஆள் வேலை பார்க்காதவன் அனுபவிக்காம இருக்கிறான். ஸோ இந்த அனுபவிக்க யார் வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரோ அங்கு அந்த அதிகாரம் ஆளுகையாக மாறுகிறது. அப்ப தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னா இது வந்து அதிகாரத்தை வாங்குறத சொல்லல, வாங்கினதுக்கு அப்புறம் செயல்படுத்துறது எப்படி செயல்படுத்துறாருன்னு சொல்லுது. கை தட்டுங்க. அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வாங்கினார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிறகு வேறு எந்த அதிகாரத்திற்காக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும்? சகல என்கிற வார்த்தையை நான் இங்கு சற்று அதிகமாக போக்கஸ் பண்ண விரும்புகிறேன். சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது வேறு எந்த அதிகாரத்திற்காக நீங்கள் ஆளுகை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்க சார். அப்பொழுது ஜனங்கள் மௌனமாயிருந்தார்கள். கர்த்தரை சேவிப்பது ஆகாரரை கண்டால் பின்பு யாரை நீங்கள் சேவிக்க போகிறீர்கள் என்கிற கேள்வி கேட்டபோது ஜனங்கள் மௌனமாயிருந்தார்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அது உசுர கொடுத்து பேசுறான். ஜனங்கள் அமைதியாயிருந்தார்கள். வாயை தெர, கொமட்டில் 2 குத்து குத்து, பக்கத்தில் இருக்கிறாள் குத்து, இதை சான்ஸ். வீட்டில் மட்டும் வாய் அப்படி திறக்கிற, கேட்கிறார்ல, சொல்லு
போடுங்க கொமெண்ட்ல. நான் வீட்லயும் திறக்கிறேன் இல்லை சார். எல்லா ஆயுதமும் எல்லா அதிகாரமும் கொடுத்த பிறகு வேற எந்த அதிகாரத்துக்கு சார் நீங்க காத்திருக்கிறீங்க? Whose mistake? It is your mistake. ஊருக்கு நீ பயன்படுத்துறியோ இல்லையோ, உன் வாழ்க்கையில் அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்க. வாழ்க்கை அதிகாரம் அது மட்டும் கை நல்லா பரவாயில்ல. அதுக்காக ஆமே உங்க வாழ்க்கை அதிகாரத்தை 1000 வருஷம் அரசாட்சி. தட் மீன்ஸ் காட்ஸ் ரூலிங் உன் லைஃப்குள்ள வந்துருச்சு. அப்ப தேவன் பாருங்க, எப்ப அதிகாரம் ஆளுகையாய் மாறுகிறதோ அப்பொழுதுதான் அதிகாரம் செயல்படுத்தப்படும் போதுதான் அரசாட்சி ஆரம்பமாகிறது. சிலர் அவங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல அரசாட்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது சிலுவை, ராஜரிகம் பண்ணுவது 1000 வருட அரசாட்சி. கைத்தறிங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ராஜரிகம் பண்ணும்போது நடப்பது என்ன? 97:1 பூமி பூரிப்பாகிறது. பூமி அதான் 1000 வருஷ அரசாட்சி. எல்லாம் சொல்லுங்க. 1000 வருஷ அரசாட்சி என்பது என்னப்பா? 1000 வருஷ அரசாட்சி என்பது பூமி பூரிப்பா இருக்கிறது 1000 வருஷ அரசாட்சி. இந்த பூமியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் 1000 வருஷ அரசாட்சி. இதற்கு முன்பாக பூமியை பற்றி இருந்த நெகட்டிவான எல்லா வசனமுமே 1000 வருஷ அரசாட்சிக்கு அடாப்ட் ஆகாது. கை தட்டுங்க. ஆமென். பூமியோ பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. பூமியிலே வருத்தமும் சஞ்சலமும் மிகுதி, இதெல்லாம் இங்கே அடாப்ட் ஆகாது. ஏன்னா பூமி பூரிப்பாகிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம கொண்டு இந்த பூமியை தேவன் பூரிப்பாக்குற. அப்ப முதல் வசனம் சொல்லுது தேவன் ராஜரிகம் பண்றாரு. 2வது வசனம் சொல்லுது தேவன் எப்படி ராஜரிகம் பண்றாரு. அதோட நான் முடிக்கிறேன். மீதி வசனத்துல அடுத்த வாரம் தொடங்குறேன். வாசிங்க 2வது வசனம். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. மேகமும், அதாவது பளிச்சுன்னு நீங்க பாக்குற மாதிரி இருக்காது. ஒரு மந்தாரம் இருக்கும். அதாவது ஒரு டவுட் இருக்கு பாத்தீங்களா சிலருக்கு, அதுக்கு பேர் தான் மந்தாரம். மந்தாரம்னா வெயிலா இல்ல, மந்தாரம்னா நிழலா அதுவும் இல்ல, ரெண்டுக்கு நடுவுல கிரே. அப்ப தேவன் எங்க இருக்கிறாராம்? மேகத்தை தனக்கு சூழ வைத்திருக்கிறாராம். ஏன் முதல் வசனம் ராஜரீகத்தை பேசிட்டு 2வது வசனம் மேகத்தை பத்தி பேசுதுன்னா, ராஜரீகமே மேகத்துக்குள்ள இருந்து தான் வருது. அவர் நேரடியாய் பூமியை அரசாளவில்லை, நம் மூலமாய் தான் பூமியை அரசாளுகிறார். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது நாம் அவரோடு கூட பூமியிலே அரசாளுவோம். இங்க மினிஸ்ட்ரியில யாராச்சும் ஒரு பையனை பார்த்து, தம்பி என்னப்பா செய்யற அப்படின்னா, அண்ணன் கூட ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி அண்ணன் கூட ஊழியம்னா அண்ணன் போற இடத்துல கூடயே போயிட்டே இருக்கிறதா? அப்படின்னா என் கூட இருக்க 50 பேர் நான் போற இடமே இருப்பேன். அப்படி இல்லை, அண்ணன் வேற இடத்துல இருப்பா, நீங்க வேற இடத்துல இருப்பீங்க. ஆனா அண்ணன் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க தூரத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அண்ணன் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படித்தான் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து அவரோடு கூட பூமியை ஆளுகை செய்யறோம்னா அவர் கூடவே இருக்கிறது இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அவர் சொன்னதை நான் இங்க இருந்து செய்யும் போது நான் அவரோடு கூட ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். என் இடத்துல இருந்து தேவன் எனக்கு சொன்னதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப நான் அவர் கூட இருந்து நான் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே உங்கள் இடத்திலே நீங்கள் தேவனுடைய ஆளுகையை கட்டவிழ்க்க வேண்டும் என்பதை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உங்கள் மனக்கண்களை திறக்கிறார். அமர்ந்திருப்பதல்ல முக்கியம், ஆளுகை செய்ய வேண்டியது முக்கியம். நீங்கள் ராஜாக்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு 2 முக்கியமான ரோல் இருக்கு. ஒன்னு ஆசாரியத்துவம், அது தேவனோடு பேசுவது. இன்னொன்று ராஜரீகம், அது பூமியை மாற்றுவது. கையை தட்டே. ஆமென். இதற்கு முன்பாக நான் பார்த்த பெந்தேகோஸ்தே எல்லாம் ஆசாரிய அபிஷேகத்தோட நிப்பாட்டிட்டாங்க. ஆனா ராஜரிக அபிஷேகத்தை கொடுக்கல. இந்த நாட்களில் தேவன் ராஜரிக அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Priesthood anointing, it is transforming yourself in the presence of God and talking to God. Kinghood anointing is transforming the world. Transforming the world. உங்களிடத்தில் 2 அபிஷேகம் இருக்கிறது. சும்மா கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு போயிட கிடையாது. போய் மாத்தணும். சொல்லுங்க, மாத்துவோம். மாத்தணும். சொல்லுங்க, மாத்தணும். எல்லாத்தையும் மாத்தணும். கையை தட்டி ஆமென். எதனால் மாற்றணும்? வார்த்தையினால் மாற்ற வேண்டும். எப்படி ஆளுகை செய்யறது போன வாரம் பார்த்தோம். எப்படி முதல் அதிகாரத்தில் தேவன் ஆளுகை செய்தார்? வார்த்தையினால். நீங்கள் அபிதமாக உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை வார்த்தையினால் மாற்ற வேண்டும். சரீரத்தில் குறைவு இருக்கா? சரீரத்தை பார்த்து பேசு. சரீரத்தில் பலவீனம் இருக்கா? பலவீனத்தை பார்த்து பேசுங்க.
பலவீனத்தை பத்தி பேசாதீங்க, பலவீனத்தை பார்த்து பேசுங்க. மலையை பத்தி பேசாதீங்க, மலையை பார்த்து பேசுங்க. எதிர்மறையை பத்தி பேசாதீங்க, எதிர்மறையை பார்த்து பேசுங்க. இருள் இருந்தபோது இருள் என்று பேசவில்லை, வெளிச்சம் என்று பேசினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நிறைவு உண்டாக கடவுது என்றார், நிறைவு உண்டாயிற்று. எப்படி மாற்றணுன்றது அழகா 1ஆம் அதிகாரத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. வாயை திறக்க வேண்டியதானே, வாயை திறந்து பேச வேண்டியதானே. அப்ப தேவன் எப்படி ஆளுகை செய்கிறார் சொல்லுங்க? மேகத்திற்குள் இருந்து. இதனை ஹைலைட். தேவன் ஆளுகை செய்வாராம், மேகத்துக்குள்ள மறைஞ்சுக்குவாராம். இந்த 2 வசனம் எப்படி கனெக்ட் ஆகி பாருங்க. ஒரு நல்லா கை தட்டுங்களேன், ஒரு தடவை நல்லா தட்டுங்களேன். சொன்னாரை செய்யும் அளவும் கைவிடவே மாற்றி, எனக்கு சொன்னாரை செய்யும் அளவும் கைவிடவே மாற்றி. எபிரேயர் 12:1 வாசிங்க. மேகம்னா என்னன்றது ஒரு 10 வசனம் சொல்லிட்டு இந்த வார்த்தையில முடிச்சிருந்தேனா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அப்ப சாட்சியை எதுக்கு கனெக்ட் பண்றாரு கர்த்தர் சொல்லுங்க? பக்கத்துல பா சொல்லுங்க. சாட்சியை மேகத்துக்கு கனெக்ட் பண்றாரு. ஆமென். சரி, அப்ப சார் சாட்சினா எலியா எலிசாமி தான் சார். இப்ப மேகம் கிளியர் ஆயிருச்சு. சாட்சி தான்டா மேகம். ஒன்று சாட்சி தான் மேகம், ஆனா நான் சாட்சி இல்லைன்றா. அடுத்து சாட்சி யாரு? அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் எனக்கு சாட்சி. சரி, இங்க பாருங்க, நான் சொல்ல பாருங்க. மேகம் போன்ற சாட்சிகள், நீங்கள் எனக்கு சாட்சிகள். நல்லா பாருங்க, நீங்கள் எனக்கு சாட்சிகள். மேகம் போன்ற சாட்சிகள். நீங்க தான் சாட்சி. சாட்சி என்ன? மேகம் தான் சாட்சி. அப்ப நீங்க இந்த சாட்சியை தூக்கி விட்டு மேகத்தை அங்க போட்டுடலாம். இப்ப நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்ற இடத்துல சாட்சி தானே மேகம். அப்ப நீங்கள் எனக்கு கை தட்டுங்க, அவ்வளவுதான். உங்க பேர் என்ன சொல்லுங்க? மேகவர்ணன். எல்லாம் ஒரு பிளானோட தான் பேர் வச்சிருக்காங்க போல. மேகவர்ணன். வேற பேரு நீலம் மேகம். நீலம் மேகம். இன்னும் உங்க பேர் நீலம். நீங்கள் எனக்கு மேகமா இருப்பீங்க. ஏன் மேகத்துக்கும் அவருக்கு என்ன தொடர்பு? மேகத்துக்கு அவருக்கு என்ன தொடர்பு? வாசிப்போம். யாத்ராம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்னொருத்தர் யாத்ரா 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். கையத்தட்டு 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 கையத்தட்டு. கர்த்தர் எங்க இருந்து தான் கூப்பிடுறாரு? சத்தமா சொல்லுங்க சார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அப்ப கிரிட்டிக்ஸ்லாம் சொல்ல இயேசு எங்க அழைக்கிறாரு? டிஜிஎஸ் தினகரன் தான் அழைக்கிறாரு. தம்பி, தேவன் மேகத்துக்குள்ள இருந்து தான் கூப்பிடுவாரு. 40 வருட காலம் இந்த சத்தம் மேகத்துக்குள்ள இருந்து தான் வந்துச்சு. ஒருவனும் அவரை பார்க்கவில்லை, ஆனால் சத்தம் மட்டும் அந்த மேகத்துக்குள் இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. மோசேயை தேவன் மேகத்துக்குள் இருந்து கூப்பிட்டார். இன்றைக்கு கூட தேவன் உன்னோடு ஒரு மேகத்துக்குள் இருந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம், தேவன் எப்பொழுதும் மேகத்தை தனக்கு மறைவிடமாய் வைத்துக் கொள்ளுகிறவர். அவர் எப்பவுமே வெளியில தன்னை காட்ட மாட்டார். மேன் ஆஃப் காடுக்குள்ளதான் இருப்பார். He hide himself in a cloud. 34:5 வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் மேகத்துல தான் இறங்கி வராரு. அப்ப God's presence எப்ப வருது? ஒரு மேன் ஆஃப் காட் உள்ள வரும்போது அப்படியே God's presence. ஒரு தேவ மனுஷன் நீங்க இருக்கிற ஸ்தலத்துக்கு வந்தானா என்ன அர்த்தம்னா, மேகம் இப்ப உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு. கையை தட்டு. ஆமென் 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 ஆமென். clapping clapping clapping. praise God, hallelujah. வாப்பா வாப்பா வாப்பா. praise சொல்லு. முடிச்ச பிறகு தனியா தட்டிட்டு இருக்கிறேன். It's speaking from a cloud. He's descending in a cloud. அவர் மேகத்தை ரதமாக்கி காற்றை செட்டையாக்கி பரப்பாராம்.
ஸோ மேகத்தை மறைவிடமாக்குவாராம். இது எல்லாமே மேன் ஆஃப் காடை பற்றி தான் சொல்லுது. வாசிக்க லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 34, 35. இங்கேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேகத்தில் இருந்துதான் ஒரு சப்தம் வருகிறது. எடுத்து வாசிக்கலாம். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஏங்க எல்லா இடத்துல இந்த மேகத்தோடே வராரு? அப்ப 1000 வருஷ அரசாட்சியிலையும் நீங்க நினைக்க மாதிரி இந்த பசுமலைக்கு மேல ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துருப்பாரு, இல்ல திருப்புறம்ன்ற மலையில வந்து கையில வேலோடு அப்படி இருப்பாரு அப்படிலாம் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. நீ எதிர்பார்க்கிற 1000 வருஷ அரசாட்சி அதுதான் தலையில. That is not millennium age. தேவன் பூமியவே ரூல் பண்ணுவாராம். ஆனா எதுக்குள்ள இருந்து தான் ரூல் பண்ணுவாராம்? மேகத்துக்குள்ள இருந்து தான் ரூல் பண்ணுவாராம். இதுக்கப்புறமும் உனக்குள்ள தேவனுடைய வல்லமையும் அதிகாரம் இருக்கின்றது புரியாம, உன் சூழ்நிலையை மாத்தாம, தேவனுடைய ஆளுகையை கட்டவிழ்க்காம, ராஜரீகம் பண்ணாம நீ தூங்கி கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த 1000 வருஷ அரசாட்சியின் அனுபவத்தை நீ மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறாய், நீ இழந்து கொண்டிருக்கிறாய். மகனே மகளே, அதிகாரம் வந்து விட்டது, ஆளுகையும் தூங்கி விட்டது. கை தட்டும்போது ஆமென், பிரைஸ் காட், ஹalleluya. லூக்கா 9ஆம் அதிகாரம் 34, 35. இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. எல்லாம் மேகத்துக்குள்ள இருக்குதான். எல்லாம் சொல்லுங்க. சிலர் மேகமே வேணான்றாங்க, சத்தம் மட்டும் வேணும்ன்றாங்க. அது எப்படி? மேகமே மகிமையின் மேகமே. உங்களை பார்த்து அவர் பாடுறாரு, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஹalleluya ஹalleluya. சார் அவர் சின்ன பையன் தான் சார், ஒரு 25 வயசு தான் சார் இருக்கும். மாமனா சார் 25 வயசு தான் இருக்கும். என்னமா பேசிட்டு இருக்காப்ல? கையளவு மேகம் தான் பெருமழை பொழிந்தது. So you are the cloud of God. இந்த உலகம் கிரவுடுக்கு பின்னாடி போகுது, ஆனா தேவனுடைய ராஜ்யம் கிளவுடுக்கு பின்னாடி போகுது. ஸோ மேகத்தை தனக்கு மறைவிடமாய் வைத்திருக்கிறவர். ஸோ 1000 வருஷ அரசாட்சியிலே நீங்க தேவனை தேடுனா நீங்க தேவனை பார்க்க முடியாது. நிறைய பேர் சொல்லலாம் எருசலேம்ல ஒரு சீட்டை போட்டு உட்கார்ந்துருப்பாரு. அப்படிலாம் உட்கார்ந்துருக்க மாட்டார் சார். நீங்க லிட்ரலா வந்து அதை கனெக்ட் பண்ணவே முடியாது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கும். அங்கிருந்து தான் அவர் ராஜரிகம் பண்ணுவார். இந்த நாட்கள் அவர் மேகத்துக்குள்ளா இருந்து ஆளுகை செய்கிற நாட்கள். ஸோ தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன், பட் நேரம் இல்லாததுனால நான் அடுத்த வாரத்தில் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். இது என்னென்ன பேச விரும்புகிறேன் அப்படின்னா, அது அதிகாரத்தை வாசித்துட்டு முடிச்சிருங்க. அடுத்த வாரத்தில் அதை முடிச்சிடும். வாசிங்க 97. நீதியும் நியாயமும், நீதியும் நல்லா உச்சதோனில நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். பாருங்க, நீதி சிங்காசனத்தின் ஆதாரம். எந்த அளவு தேவ நீதியை நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறியோ அந்த அளவு அவரோட த்ரோன் வலுவா உன் வாழ்க்கையில இருக்கும். So the throne is connected. The basement of the throne is connected with the enlightenment of God given righteousness. தேவனுடைய நீதியை குறித்த அறிவு தான் அவன் வாழ்க்கையில ஆதாரமே. சுயநீதியிலே நீ இருந்தினா 1000 வருஷ அரசாட்சி நீ பார்க்க முடியாது. ஆனா தேவ நீதியை குறித்த அறிவு தான் அவருடைய சிங்காசனத்தை உன் வாழ்க்கையில ஆதாரத்தையுமே. அந்த தேவ நீதியை பற்றி அதை பத்தி பார்ப்போம். நீதி வாசிங்க. நீதி நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அடுத்து அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. ஃபயர் எல்லாம் சொல்லுங்க. ஃபயர். அடுத்து ஒரு சப்ஜெக்ட் வந்து 1000 வருஷத்துல ஃபயர் மீன்ஸ் லவ். கை தட்டுங்க. லவ். அந்த லவ் வந்து அந்த 1000 வருஷ அரசாட்சியில புறஜாதிகளை லட்சமா என்ன செய்யுது? கன்விக்ட் பண்ணுது. இந்த ரட்சிப்புன்ற வேலை எல்லா ஏரியாலையுமே நடந்துகிட்டு இருக்கு. எப்ப இருந்து? நியாயப்பிரமாணத்து காலத்துல, அடுத்து வந்து கிருபையின் காலம். ஒவ்வொரு காலத்திலும் தேவன் தம்முடைய ஜனங்கள் என்ன செய்யறாரு?
ரட்சித்து கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே 1000 வருஷ அரசாட்சியில் கிருபையின் காலத்தை தாண்டியும் கூட ஜனங்களுக்கு அவர் எப்பவுமே என்ன செய்றாரு? ஒரு ஓப்பன் கேட் வச்சிருக்கிறாரு. கை தட்டுங்க, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க.